வணக்கம் மச்சிஸ், நான் தான் ஆன்டிக். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன ரோட்டில் இருந்து எடுக்கன்னு பார்த்தோன்னா, என் ஃப்ரெண்டை வந்து ட்ரெயினிங் எடுத்துவிட வந்தோம். ஸோ இப்போ ஒரு நியூ சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். 30 நாளைக்கு 30 வீடியோ, டெய்லி ஒரு வீடியோ. கண்டென்ட் பேஸ்டாக இருக்கும்னா தெரியல, பட் டெய்லி என் லைஃப்பில் நடக்கிற விஷயத்தில் அதில் நான் டேக்அவே எடுத்த விஷயத்த நான் உங்கள் கூட ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுவேன். அது உங்களுக்கு ஒரு இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 3 நாள் முன்னாடி என் ஃப்ரெண்டு வந்து அரவிந்த். ஸோ ஒன்றா தான் நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருந்து சுற்றிக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு, ஸோ நாங்கள் நினச்சி பார்க்கல இப்படி நாங்கள் பிரிஞ்சுருப்போம்னு. அவன் சென்னையிலையும் நான் மும்பையிலையும். ஸோ ஒரு 4 வருஷம் கழித்து வந்திருக்கான். ஒரு 3 நாளைக்கு வந்த ஒரு வேலை விஷயமா. ஸோ அந்த வரும்போது இருந்த ஒரு அவனை பிக்கப் பண்ண போகும்போது ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. இப்போது அவனை விட்டுட்டு வர ஏதோ ஒரு பார்ட் போன மாதிரி மிஸ் ஆன மாதிரி ஃபீலிங் ஆகுது எனக்குள்ள. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இல்லை, மச்சி என்னோட பாதிவியாவா விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு சூட் ஆகும். ஸோ என்ன தான் நாங்கள் சின்ன வயசில் சண்டை போட்டுருந்தாலும் அடிப்படி சண்டை போட்டுருந்தாலும் மறுநாள் வாமச்சு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். இதுதான் நானும் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே என்ன தான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷனோ ஏதோ சண்டைகள் இருந்துச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து நீங்கள் ஒரு கால்லையோ இல்லை நேர்லையோ பேசுனீங்கன்னா எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகிடும். ஏன்னா டைம் நம்மளுக்காண்டி நிற்காது. நாளைக்கு நம்ம இந்த டைமை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம ரிக்ரெட்டும் பண்ணக்கூடாது லைஃப்பில். ஸோ இருக்கிற டைமை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழகாக நம்ம மாற்றிட்டு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நினைவுகள் தான் நம்ம கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணும்போது இந்த மெமரிஸ் அப்படிம்பாங்க, கோல்டன் மெமரிஸ். அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் கோவத்துலேயும் ஈகோலையும் நீங்கள் தள்ளி வச்சிங்கன்னா நிறைய விஷயத்த நீங்கள் மிஸ் பண்ண வாய்ப்புண்டு. லைஃப்லேயும் இதாக சொல்லுவாங்க கருத்து, நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து நல்ல மெமரிஸாக இருந்துச்சுன்னா காலங்கள் மாறினா கூட சில விஷயங்கள் மாறாதும்பாங்க. அது மாதிரி தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் எனக்கு அவன் தான் எனக்கு அப்படின்னு மாதிரி தான் நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு கூட என்ன தான் சண்டைகள் எதுவும் இருந்தாலும் போய் பேசுங்க, எல்லாம் சரியாயிடும். இருக்கிற டைமை நல்லா கோல்டன் ஈராவாக யூஸ் பண்ணுங்கள். போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. அந்த மாதிரி தான். இதேமாதிரி நான் டெய்லியும் ஒரு வீடியோ பண்ண போகிறேன். அண்டு அது எப்படி உங்களுக்கு வந்து சேரும்னு தெரில. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த சேலஞ்சஸில் இது எனக்காண்டி நான் எடுத்துருக்கிற சேலஞ்சு. ஸோ நானும் ரெகுலராக ஒரு வீடியோ நான் போடுவேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர் ஆன்டிக். பை பாய்.